காரோட இன்டீரியருமே இங்கே நமக்கு டூயல் டோன் யூஸ் பண்ணிக்கிறதால அந்த ப்ரீமியம் வந்து நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகுது. டிரைவர் சீட்டை எந்த அளவுக்கு பின்னாடி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் இவ்வளோ இழுத்து வச்சாலுமே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நீ ரூம் கிடைக்குது. பின்னாடி உள்ளவங்களுக்கான ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சிக்கான 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பம்ப் வந்து உள்ள பெரிய அளவில் இல்லாதனால அந்த சென்டர்ல உட்காரக்கூடிய தேர்ட் பர்சன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இங்கே நம்ம உட்கார முடியும். அதே மாதிரி சீட்டுமே நமக்கு இங்கே பெஞ்ச் டைப் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். சென்டரில் நமக்கான கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டை வந்து நம்ம டிக்ளைன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த பொசிஷன் ஒன்று, இதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் போகலாம், அதுக்கப்புறம் இன்னொரு டிக்ளைன் வந்து பின்னாடி போக முடியும். ஸோ 2 அட்ஜஸ்டபிள் ரிக்ளைனபிள் சீட் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த ரெட் ரூம் அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய நீரும் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கான சீட் கூட நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 3 பேருக்குமே இங்கே வந்து சீட் பெல்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் டை சப்போர்ட்டும் பயங்கரமா இருக்கு. நம்ம ஒரு லாங் டிராவல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வீட்டில் எல்லாருமே இந்த அண்டர் டை சப்போர்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நல்ல ஒரு நீரும் இருக்கு, நல்ல ஒரு ஹெட்